வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். பறவைகளை பின்தொடர்வோம். யாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தி மின்சாரம் வழங்கலில் முறைகேடு. மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சிடம் அறிக்கையொன்றை கோருகின்றது ஜனாதிபதி செயலகம். யாழ்ப்பாணம் தலைநகரில் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது மாநாடு. மக்களை தவறாக வழிநடத்தும் சுயநலவாதிகள். அமைச்சர் டக்ளஸ். மாணவர்களின் எதிர்காலம் கருதி ஜனாதிபதிக்கு நன்றி கூற வேண்டும். வட ஆளுநர். வடக்கு மாகாணத்தில் அமோகமாக அமையவுள்ள 4 அபிவிருத்தி திட்டங்கள். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். பறவைகளை பின்தொடர்வோம். இயற்கை ஊக்குவிப்புக் கழகம் மற்றும் யாழ்ப்பாணம் பூச்சியியல் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பறவைகளை பின்தொடர்வோம் செயல்பாட்டில் பங்கு பெற்றினர்கள் பறவைகளின் நடத்தைகளை அவதானித்து அவற்றிலிருந்து பல அறிவுகளை பெறும் முகமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அறிவுபூர்வமான நிகழ்வு. இந்நிகழ்வில் பங்கு பெற்றினர்கள் பெற்றுக்கொள்ளும் விஷயங்களாவன: பறவைகளை அவதானித்தலும் அடையாளம் காணுதலும், வலசப் பறவைகளின் பயண பாதைகள், உயிரியல் பல்வகைமையில் பறவைகள் பூச்சிகளின் பங்கு, இயற்கையுடன் இளைஞர்கள், நாம் இயற்கையுடன் பங்குதாரர்களாகுவோம் போன்ற விடயங்கள் நடைபெறவுள்ளன. பங்கு பெற்றினர்களின் கவனத்திற்கு. இந்நிகழ்வினில் நீங்கள் தவறவிடாமல் பங்கு கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதாவது: தங்களின் வரவினை 077-265-8002 இலக்கத்திற்கு முழுப்பெயர், வயது, முகவரி ஆகியவற்றை வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி உடனடியாக உறுதிப்படுத்த தவறாதீர்கள். அத்துடன் முக்கியமாக பங்கு பெற்றினர்கள் கவனத்திற்கு கொள்ள வேண்டியதாவது: பங்கு பெற்றினர்கள் இயற்கையுடன் ஒத்த நிறங்களை உடைய ஆடைகளை அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதாவது பிரகாசமான ஆடைகளை தவிர்த்து கொள்ளவும். அத்துடன் தொப்பி, தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று இயற்கை ஊக்குவிப்புக் கழகம் அறிவிக்கிறது. நன்றி. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தி மின்சாரம் வழங்கலில் முறைகேடு. மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சரிடம் அறிக்கையொன்றை கோருகின்றது ஜனாதிபதி செயலகம். யாழ் மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் இணைப்பு வழங்கலில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி செயலகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சரின் செயலாளரிடம் ஜனாதிபதி செயலகம் கோரியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய மின்னிணைப்பு பொறியியலாளர் காரியாலயத்தில் சூரிய சக்தி இணைப்பு அனுமதிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது முறைகேடான விதத்தில் அனுமதிகள் வழங்கப்படுவதாகவும், மிக நீண்ட காலமாக விண்ணப்பித்தவர்களின் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வேண்டுமென்றே கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்றும், இவை குறித்து மின்சார சபையின் பொது முகாமையாளருக்கு முறைப்பாடு செய்த வாடிக்கையாளர்களில் ஒருவர் பழிவாங்கப்படுவதாகவும் ஜனாதிபதியின் குறைகேள் அதிகாரிக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்தே ஜனாதிபதியின் செயலாளரினால் குறித்த விடயம் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளரினால் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளரிடம் கோரப்பட்டுள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழ்ப்பாணம் தலைநகரில் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது மகாநாடு. தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிகழ்வில் சிறப்புரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசு அறிவியல் துறை தலைவர் கலாநிதி KT கணேசலிங்கம் ஆற்ற உள்ளார். இதன்போது கலை நிகழ்வுகள், விசேட உரைகள் என்பன இடம்பெற்று மாநாட்டின் தீர்மானங்களும் அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மக்களை தவறாக வழிநடத்தும் சுயநலவாதிகள். அமைச்சர் டக்ளஸ். சுயநல அரசியல்வாதிகள் சிலர் தமது அரசியல் நலனுக்காக மக்களை தவறான திசையிலேயே வழிநடத்த முனைகின்றனர் என்று சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மக்கள் அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதி மண்டபத்தில் ஜனாதிபதியின் கல்வி புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறியதுடன் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில்,
பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நாடு முழுமையாக விடுபடாத போதிலும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிக கூடிய முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் ஜனாதிபதியுடன் நாம் பயணிப்பதன் ஊடாகவே ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கௌதாரிமுனை KN 68 கிராம அலுவலகர் பிரிவின் வினாசியோடை கிராமத்தில் சிலோன் சீ ஃபுட் ஃபார்ம் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தினரால் 25 ஏக்கரில் சுமார் 1000 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் அமையப்பெறவுள்ள நவீன இறால் பண்ணையின் செயல்பாடுகளை கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மாணவர்களின் எதிர்காலம் கருதி ஜனாதிபதிக்கு நன்றி கூற வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநர் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களின் எண்ணக்கருவிற்கு அமைய நாட்டில் உள்ள வறிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு புலமைப் பரிசில்கள் வழங்கும் தேசிய திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கல்வி வலயங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 662 மாணவர்களுக்கு இதன்போது புலமை பரிசில்கள் நிதிக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஜனாதிபதியின் மேலதிக சிரேஷ்ட செயலாளர் சமன் பந்துசேன, வடமாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர், கல்வி திணைக்கள அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்கள், இலவச கல்வியை வழங்கும் நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளது. கோவிட் பெருந்தொற்று, பொருளாதார நெருக்கடி, இயற்கை அனர்த்தம் என நாடு நெருக்கடியான சூழ்நிலையில் காணப்பட்ட போதும் இலவச கல்வி மற்றும் மருத்துவ சேவையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. அரசாங்கம் இவ்வாறான நிலையில் இலவச சேவைகளை முன்னெடுப்பதில் பின்வாங்கவில்லை. இளம் சமுதாயத்தினரின் கல்விக்காக முதலீடுகள் என்பது நாட்டின் முதுகெலும்பாகும். இதன் அடிப்படையில் நாட்டில் இலவச கல்வி முறை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பாரிய அளவில் நிதி செலவிடப்படுகின்றது. ஜனாதிபதி நிதியமானது பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றது. இலவச மருத்துவ சேவைக்கு அப்பால் கடுமையான நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கான நிதியை ஜனாதிபதி செயலகமும் வழங்கி வருகின்றது. மாணவர்களுக்கான இலவச கல்வி வழங்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசில் வழங்கப்படுகின்றது. இந்த செயல்பாடுகளை தவிர பாடசாலை மாணவர்களின் நாளாந்த கற்றல் செயற்பாடுகளுக்கு உதவும் வகையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களால் இந்த புலமை பரிசில் திட்டமிட்டப்பட்டு ஆரம்பிக்கப்படப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் பல சிக்கல்களுக்கு மத்தியிலும் மாணவர்களின் எதிர்காலம் கருதி ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறான தீர்மானம் மேற்கொண்டுள்ளமை தொடர்பில் மாணவர்களும் பெற்றோர்களும் நன்றியுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். கல்வி மாத்திரமே சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆயுதமாக காணப்படுகிறது. ஆகவே சிறந்த கல்வியை பெற்றுக்கொள்வதைப் போலவே திறன் மேம்பாடுகளையும் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை மாற்றுபவர்களாக மாணவர்கள் உருவாக வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வடக்கு மாகாணத்தில் அமோகமாக அமையவுள்ள 4 அபிவிருத்தி திட்டங்கள். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள 4 அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம அவர்கள் வடக்கிற்கு விஜயம் ஒன்றை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார். இதன் ஓரங்கமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் இரசாயன தொழிற்சாலைக்கு முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம அவர்கள் இன்று மாலை 3 மணியளவில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது நாட்டில் நிலவிய கடந்த கால அசாதாரண நிலையினால் அழிவடைந்து நீண்ட காலமாக புனர் நிர்மாண பணிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் உள்ள பரந்தன் இரசாயன தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலைக்கு சொந்தமான வயல் நிலங்கள் முதலீட்டு மேம்பாடு இராஜாங்க அமைச்சர் பார்வையிட்டார். 230 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்ற குறித்த தொழிற்சாலையினை விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் குறித்த விஜயம் அமைந்திருந்தது. இக்கள விஜயத்தில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S. முரளிதரன், அமைச்சின் அதிகாரிகள், கண்டாவளை பிரதேச செயலாளர் T. பிருந்தாகரன், கிராம சேவகர், கண்டாவளை பிரதேச செயலக காணிப்பிரிவு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.